செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக டிஜிபி சுனில்குமார் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக வழக்கு பதிந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடுத்திருக்கிறது. தமிழக சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி நியமனம் செய்யப்பட்டதற்கு அதிமுக வழக்கு பதிவு செய்திருக்கிறது உயர்நீதிமன்றத்தில். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இந்த வழக்கு பின்னணி என்ன, விவரங்களை முழுமையாக வழங்கலாம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமாரை நியமித்து அண்மையில் தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இந்நிலையில் சுனில்குமாரின் நியமனத்தை ரத்து செய்ய கோரி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் ஐஎஸ் இன்பதுரை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஐஎஸ் இன்பதுரை சார்பில் வழக்கறிஞர்கள் எஸ் தமிழ்ச்செல்வன் மற்றும் என் இன்பநாதன் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பதவிக்கான நியமனம் தொடர்பாக முறையான விதிகள் எதுவும் இல்லை எனவும், ஆனால் பல்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு முரணாக சுனில்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தற்பொழுது டிஜிபி அந்தஸ்தில் 16 அதிகாரிகள் உள்ள நிலையில் ஓய்வு பெற்ற டிஜிபியை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக நியமித்தது பணியில் உள்ள அதிகாரிகளின் உரிமையை பறிக்கும் செயல் என மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரியத்தின் தலைவராக இருந்த சீமா அகர்வால் திடீரென மாற்றப்பட்டு செயற்கையான காலியிடம் உருவாக்கப்பட்டு அந்த இடத்தில் சுனில்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற அதிகாரி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் மேற்கொள்ளப்படும் நியமனங்களில் முறைகேடுகள் எதுவும் நிகழும் பட்சத்தில் அவர் மீது துறை ரீதியான எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் காவல்துறையின் நலனை கருத்தில் கொள்ளாமல் உள்நோக்கத்தோடு இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மேலும் சுனில்குமார் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கடந்த காலங்களில் செயல்பட்டதாகவும் அதற்கு பிரதிபலனாகவே தற்பொழுது அவர் இந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு அரசியல் கட்சியினர் கூறுவதாகவும் இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இடைக்கால நிவாரணமாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரியத்தின் தலைவராக சுனில்குமார் செயல்பட தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எதன் அடிப்படையில் சுனில்குமார் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் என்பது தொடர்பாக விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் அவரது நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.